ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த கூடையை தான் எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நெல்லிக்காது தான். எவ்வளோ மாடலாக போட்டிருக்கேன். இந்த சைடு பாருங்கள். இந்த சைடில் வந்து ஒயர் சுற்றி மொட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் ப்ளஸ் மாதிரி சுற்றியிருக்கேன் பாருங்கள். இது வந்து 7.5 அடி தான் வெட்டியிருக்கேன். 7.5 அடி வெட்டி 4க்கு ஒரு 6க்கு ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன். 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து விற்பனைக்கு தான். யார் வேணாலும் கேளுங்க. விற்பனைக்காக தான் நான் வச்சுருக்கிறேன். நல்ல கலரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து குமுள் வைக்கணும். குமுள் வைக்கல. குமுள் வச்சா அவங்களுக்கு இந்த டிசைன் தெரியாதுங்கிறதுனால நான் குமுள் வைக்கல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோ வாங்க, இந்த வீடியோ வந்து போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கிராஸ் கூட தான் பின்ன போகிறோம். அதுக்கு வந்து 7.5 அடியில் வந்து 18 ஒயர் எடுத்துருக்கோம். 7.5 அடி 18 ஒயரு. கை புழுவில் 12, 50 ஒயரு மாம்பழ கலர். இதில் வந்து ஒரு 6 எடுத்துருக்கேன். 6, 12, 18 ஒயர் எடுத்துருக்கேன் 7.5 அடியில். இப்போ நம்ம கிராஸ் கூட தான் நம்ம போட போகிறோம். 6 ஜாயிண்ட் பண்ணணும். 6க்கு ஒரு ஒயர் சேர்க்க போகிறோம். இந்த கூடைக்கு எப்பொழுது 4க்கு ஒரு ஒயர் சேர்ப்போம். இது 6க்கு ஒரு ஒயரு நம்ம சேர்க்கப்போம். 6க்கு ஒரு ஒயரும் வரும், 4க்கு ஒரு ஒயரும் வரும். இதில் வந்து 12 கைப்புழுவில் 12 எடுத்துருக்கோமா. அதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு 6 ஒயரு எடுத்துக்கணும். இதில் வந்து முன்னாடி நான் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு சமமாக மடிச்சுக்கோங்க. இது வந்து கோடு போட்ட ஒயரு தான் நான் எடுத்துருக்குறேன். 50 ஒயரும் கோடு போட்ட ஒயர்லேயும் பின்னலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், சமமாக மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து அடி நம்ம வந்து 10 வைக்க போகிறோம். 10 வைக்கிறதுனால 5 இன்ச்சு விட்டுக்க வேண்டியதான். 1, 2, 5 இன்ச்சு விட்டுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து மடிச்சுக்கணும். இந்த ஓரத்தில் இருந்து தான் 5 இன்ச்சு விட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், வெட்டின பாகம் இருக்க அதுலேருந்து 1, 2, 3, 4, 5 ஒரு திட்டமாக ஒரு அளவு ஒரு 5 இன்ச்சு விட்டுக்கணும். இப்படியே சமமாக மடிச்சுக்கணும். இது வந்து 5 இன்ச்சு விட்ருக்கோமா. இதில் எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சு இருக்காது, 4 தான் இருக்கும். எடுத்துக்கிட்டு இதை வந்து சமமாக இந்த இடத்துல மடிச்சுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து 2 அடி தான் போட போகிறோம். அப்புறம் கைப்புழுவில் இங்கே 4 அங்கே 4 போட போகிறோம். 2 அடி ஃபஸ்ட்டில் 2 அடி இந்த கலரில் நம்ம போடுறோம். இது வந்து மாம்பழ மஞ்சள். இப்போ வந்து இதில் போட்டு இதை மேலே தூக்கி போட்டு இது காட்டிக்கணும். இது வந்து சைடு ஒயரு. இது மேலே போகிறது, மேலே இதுதான் சைடு ஒயரு. இது மேலே போகிறது, இது மேலே போகிறது. இது சுற்றியும் பின்னிட்டு ஒயரை கட்டு ஒயரு. இப்போ வந்து நம்ம வெள்ளை கலரு கீழே இருக்குது. அடுத்த வருஷம் வெள்ளையும் சேர்த்து போடணும். இப்போ வந்து 1 போட்டிருக்கேன். இதில் வந்து மறுபடியும் 6 ஒயரு, இந்த கைப்புழுவில் 6 ஒயரு நம்ம முன்னாடி பின்னிக்கிறோம். 6 ஒயரு பின்னிக்கிட்டு அப்புறம் மாம்பழ கலரில் ஒரு 6 ஒயரு, அதுக்கப்புறம் கைப்புழுவில் ஒரு 6 ஒயரு, மொத்தம் 18 ஒயரும் ஜாயிண்ட் பண்ணணும். 18 ஒயரும் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு மறுபடி இந்த கலர்லேயே மாம்பழ கலர்லேயே அடி போடணும். அப்போ போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த 6 தான் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து 50 ஒயரில் நம்ம எப்பொழுதும் எப்படி போடுறோமோ அந்தமாரி பின்னணும். இதை அதுக்காக தான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுவோன்னு பார்த்தேன்.
இங்கே பாருங்கள், மஞ்சள் சைடில் இருக்குது, நடுப்புற சென்டரில் வெள்ளை இருக்குது. இப்போ வெள்ளை எந்த பக்கம் வைக்கிறோமோ அடுத்த ஒயரும் அதேமாரி வெள்ளையை வைக்கணும். நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி தான் இது. எல்லா கூடையிலையும் நான் போட்டு காட்டியிருப்பேன். வெள்ளை ஒரே பக்கமாக இருக்கணும்னு, மஞ்சள் ஒரு பக்கமாக இருக்கணும்னு. இப்போ வந்து கீழே வந்து மஞ்சள் வெள்ளை இருக்குது, மேலேயும் வெள்ளை இருக்குது. அதேமாரி இதில் வந்து வெள்ளை இப்படி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இந்த 6 ஒயரையும் நம்ம பின்னுறோம். ரெண்டு வெள்ளையும் பார்த்துருக்கா. இப்போ என்ன பண்ணுறோம், மஞ்சள் வந்து வெளியில் இருக்கு, மஞ்சள் வெளியில் இருக்குன்னா அதேமாரி இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கணும். மஞ்சள் சைடு இந்த பக்கம் பார்க்குற மாதிரி, இந்த பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம போடுவோம். நான் எப்படி பின்னுறோன்னா அதேமாரி பின்னுங்க. நல்லா விளக்கமாக தெளிவாக கிட்ட வச்சு தான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து வெள்ளை இருக்குது, வெள்ளைக்கு வெள்ளை. இந்த 6 ஒயர் ரெட்டைப்படையில் இருக்கிறதுனால கரெக்டாக நமக்கு இது வந்துடும். ஒத்தப்படையில் போட்டோம்னா கொஞ்சம் சைடில் கொஞ்சம் மாறி வரும். இது ரெட்டைப்படையில் போடுறதுக்கு இந்த ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சளை வந்து இப்படி திருப்பிக்கணும். நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு இப்போ வந்து வெள்ளை இருக்குது. வெள்ளை இந்த சைடு பார்க்குற மாதிரி. எப்பொழுதும் வச்சு பின்னுவோமே அதேமாரி தான் இது. அதேமாரி பின்னிக்க வேண்டியதுதான். 2 4 6 ஒயர் இருக்குது. இது வேஸ்ட்டாக வெட்டிட்டேன். இதில் 6, இந்த ஒயரில் 6, மறுபடி நீளம் கை புழுவில் ஒரு 6 ஒயரு போட்டு பின்னிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 18 ஒயரு நான் பின்னிட்டேன். 6, இதில் 6, இதில் 6, மொத்தம் 18 ஒயரு. இதை என்ன செய்கிறோம், இப்படி வச்சு சமமாக வச்சு 5 இன்ச்சு ஓரத்தில் விட்டுருந்தோமே, சமமாக வச்சு இதை வந்து நம்ம வெட்டி விட்டு வேண்டியதான். இப்போ வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து இன்னொரு வருஷம் வந்து நம்ம இதே 50 ஒயரில் மாம்பழ கலரில் இன்னும் ஒன்று போடணும். அதுக்கு வந்து இந்த வெள்ளையை பார்த்த மாதிரி போடணும். வெள்ளை இதில் வந்து கீழே இருக்குது, இன்னொரு பக்கத்தில் வெள்ளை வந்து மேலே இருக்கும், அதை வச்சு நம்ம போடணும். பாருங்க, இந்த வெற்றில் மேலே இருக்கு. 2 பக்கத்தில் ஒரு பக்கம் வெள்ளை மேலேயும் இன்னொரு பக்கத்தில் மஞ்சள் மேலேயும் அதேமாரி வச்சு நம்ம போடணும். இப்போ வந்து மேலே தான் இருக்குது வெள்ளை. இந்த பக்கம் நடு சென்டரில் மஞ்சள் வர மாதிரி இருக்குது, அதே வச்சு நம்ம பின்னிட வேண்டியதுதான்.
நம்ம ஏற்கனவே மஞ்சள் வெள்ளையை வச்சு பின்னணும். நம்ம முன்னாடி பின்னும் போது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டும் ஒன்றா பார்த்துருக்கணும், வெள்ளை இல்லாட்டினா மஞ்சள். இதில் 2 வரி நமக்கு வந்து இதில் 2 வரி பின்னிட்டு மேலே ஒரு 4 வரி கை புழுவில், கீழே ஒரு 4 வரி கை புழுவில் நம்ம பின்னிடணும். பின்னிட்டா 10 அகலத்தில் 10 கிடைக்கும் நமக்கு. இதில் 2 வரி தான் நம்ம போடணும். ஆம்பளை கலரில் 2 வரி பின்னுறோம். இது வந்து மஞ்சள் 2 நடு சென்டரில் வந்துடுச்சு. ஓரத்தில் வெள்ளை, இந்த ஓரத்தில் வெள்ளை, இதேமாரி தான் வரும். வெள்ளை நீங்கள் வச்சு மேலே வெள்ளை வச்சு பண்ணியிருந்தால் அதேமாரி வெள்ளை வச்சு நடு சென்டரில் வச்சு பின்னால் எந்த பக்கம் பார்க்குறோமோ அதில் ஒரே கலராக வரட்டும். அதேமாரி வச்சு தான் நம்ம பின்னுறோம் இந்த கூடையெல்லாம். அதேமாரியே நீங்கள் போடுங்க. இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு, இது ஃபுல்லாக ஒரு வரி போட்டுட்டு மேலே 4 வரி கை புழுவில், கீழே 4 வரி கை புழுவில் போட்டுக்கிட்டு அடி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அடி போட்டுட்டேன். 10 வருஷம் போட்டிருக்கேன். இதில் 4 கைப்புழுவில் 4, மஞ்சளில் 2, அப்புறம் கைப்புழுவில் 4, 18 நீட்டு, அகலத்தில் 10 இந்தமாரி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணணும், 6க்கு ஒரு ஒயரை நம்ம சேர்க்கணும். இந்த இடத்துல 6 வரும், இந்த இடத்துலையும் 6 வரும், இதில் 6. இதில் வந்து உங்களுக்கு வந்து 4 தான் இருக்குது. 4 இருக்கா, 4 வரும். இந்த இடத்துல ஒரு 2 வரும், 2 வரும், அப்புறம் 4 வரும். அதேமாரி 6 6 6 4 2 4 இப்படி தான் நம்ம வந்து ஒயரை சேர்க்கணும். இந்த கூடை வந்து ஏற்கனவே நான் வந்து போட்டிருக்கேன். எஜுலகங்கிற போஸ்ட்டில் இந்த கூடை நான் வச்சுருப்பேன். அது வந்து சிவப்பும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த கூடை கிராஸ் கூடை, காது வந்து இப்படி பீ மாதிரி வரும். அந்த கூடை நான் வச்சுருக்கிறேன். அப்போ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வந்து நான் இந்த மாடல் போட்டு காட்டுவோன்னு போடுறேன். ஈஸி தான், அழகாக இருக்கும், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது 2ஐயும் நான் பின்னி காட்டுறேன். அதுக்கு வந்து இந்த ஒயரில் நம்ம வந்து கை புழுவில் 4க்கு ஒரு ஒயர் நம்ம அளந்து விடுவோமே, அதேமாரி தான் அளந்து விட்டுக்கணும். இது இந்த சைட்லேருந்து, இந்த சைடு வேணாம், இந்த மேலே உள்ள சைட்லேருந்து நம்ம இப்போ எடுத்துக்குவோம். எடுத்து மடிச்சுக்கிட்டு 4க்கு ஒரு ஒயர் சேர்க்குற மாதிரியே தான் இதை சுற்றி இங்கே பாருங்கள், 6 ஒயரையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்படியே அளந்து வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டுட்டு அடுத்தது மஞ்சள் கலர் நம்ம போடுறோம். மஞ்சள் கலரில் வந்து இப்போ வந்து வெள்ளை மேலேயும் மஞ்சள் கீழேயும் இருக்குது. அதேமாரியே இந்த சைடு நீங்கள் இதேமாரியே வச்சு போடுங்க. மஞ்சள் கீழேயும் வெள்ளை மேலேயும், அதேமாரி இந்த சைடும் மஞ்சள் கீழே வெள்ளை மேலே, அதேமாரியே 4 பக்கத்துலேயும் போடுங்க. ஒரு பக்கம் எப்படி போடுறீங்களோ அதேமாரி பார்த்து போடுங்க. கூட இந்த டிசைன் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒயரை நடு சென்டரில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள் கீழே இருக்குது. அதை வந்து இதேமாரி ஒயரை எடுத்து அளந்து விட்டு இந்த 6க்கும் நம்ம பின்னிக்கணும். சரியா, இப்படி மடிச்சுக்கிட்டு எந்த பக்கம் நீங்கள் வெள்ளை வச்சாலும் பரவாயில்ல, எந்த பக்கம் கீழே வைக்கிறீங்களோ அதே 4 சைடும் 1 2 3 4 5 6 சைடும் நீங்கள் அதேமாரியே வச்சிடணும். வெள்ளை வச்சாலும் கீழே வச்சாலும் சரி, மஞ்சள் கீழே வச்சாலும் சரி, அதேமாரியே ஒரு சைடு எப்படி வைக்கிறீங்களோ அதே சைடு வச்சுருங்க.
இப்படி தாங்க ஆறையும் பின்னிக்கிட்டு நம்ம வந்து அளந்து விட்டுக்கணும். அதேமாரி இந்த இந்த இதுலேயும் 6, இதில் 4 2 4 6 6 6 4 2 6 இப்படி தாங்க வரிசைலாம் நம்ம பின்னிக்கிட்டு வரணும். பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பின்னி நம்ம வெட்டி விட்டுக்க வேண்டியதுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. எந்த கலருக்கு அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி ஒயரை நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். வேறு கலர் போட வேணாம், இதேமாரியே போடுங்க, அழகாக இருக்கும். வேறு கலர் போட்டாலும் இல்லை, நான் அந்த வேறு கலர் நான் வேறு மாற்றி போடுறேன்னாலும் உங்கள் இஷ்டம்தான். இப்படி போட்டால் அழகாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஒயர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். நான் இது வந்து 7.5 வெட்டியிருக்கிறேன். பின்னிட்டுது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். பெருசாக தான் இது வெட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அது முன்னாடி போட்டது நான் வந்து மறந்துட்டேன், எவ்வளோ அளவுன்னு தெரியல, மறந்துட்டேன். இது வந்து 7.5 வெட்டியிருக்கிறேன். நான் 7.5 வெட்டியிருக்கேன். பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வெட்டியிருக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அளவு சொல்கிறேன், நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அதுமாரி ஒயர் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக பின்னிட்டேன். எல்லாத்துக்கும் நான் வந்து ஒயர் வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஒயர் வச்ச இடம். இதுலேருந்து நம்ம இப்போ நான் உங்களுக்கு பின்னி காட்டுறேன். எப்பொழுதும் 4க்கு ஒரு ஒயர் வச்சு குமிழ் மாதிரி இப்படி குமிழ் மாதிரி வரும். இது குமிழ் மாதிரி வராமல் ரெண்டையும் சேர்த்து பின்னணும். அதான் இதை பாருங்கள். இது வந்து இங்கேயும் நம்ம வெட்டி விட்ட ஒயரு. இந்த 4 வச்சு வெட்டி விட்டோமா, இதை 6 வச்சு வெட்டி விட்டோம். அதில் வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு நாட்டு போட்டுருக்கோம். இதை 2 வச்சு இதை வெட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல 2 வைக்கணும், அதே கலரில் 2 வைக்கணும். இப்போ இது ரெண்டையும் நான் பின்னிட்டேன்னா சேர்த்து. இப்போ நம்ம எப்பொழுதும் 4 ஒயரில் வந்து அப்படியே கும்பிள் மாதிரி சேர்த்து இதையும் பின்னிட்டு அப்புறம் இது சேர்த்து பின்னுவோம். இப்போ வந்து அது வந்து போட்டுட்டோம். இதில் 6 இருக்குது. 1 2 3 4 5 6. 6ல் வந்து முதல் 2 நாட்டை எடுத்து 2 ஒயரை எடுத்து ஒரு நாட்டு போட்டுருவோம். அப்புறம் 2 ஒயரை எடுத்து ஒரு நாட்டு. இந்த கூடைக்கு இப்படி தான் போட்டு வரணும். இப்படி போட்டால் கிராஸ் கூடை மாதிரி வந்துடும். அப்புறம் இது ரெண்டும் இப்போ 6 ஒயர்லேயும் இங்கே பாருங்கள், 6 ஒயர்லேயும் 3 நாட்டு நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த ஒயர் வெட்டி விட்ட ஒயரு, இதுவும் வெட்டி விட்ட ஒயரு, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருவோம். இப்போ 6 இருக்குது. 6ல் வந்து இந்த ரெண்டையும் எடுத்து ஒரு நாட்டு. நல்ல வீடியோலாம் இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இடையில வந்து நான் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண போவேன். அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து ஒரு 10-15 நாளைக்கு போட முடியாது. அதுதான் இப்போ லீவ்லேயே தள்ளி போயிடுச்சு. இப்போ இன்னும் 2 கூடையை போட்டுட்டு தான் நான் போகலான்னு இருக்கிறேன். போட்டு காட்டுறேன். இன்னும் நிறையா கூட உங்களுக்கு நான் போட்டு காட்டுறதுக்கு நிறையா இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். நான் பொறுமையாக ஒன்றா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்டெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் எடுக்கிறதுக்கு பாருங்கள், அந்த ரெண்டையும் பின்னிட்டு அதேமாரி இந்த சைடு பின்னிடணும். பின்னிட்டு நான் இடையில சென்டரில் 2 விட்டோமே, அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நான் இதையும் பின்னி காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் பின்னுற மாதிரி தான். இந்த பாருங்கள், இந்த இது வெட்டி விட்டதையும் அதையும் வெட்டி விட்டதையும் எடுத்து அப்புறம் இதையும் வெட்டி விட்டோமே, அதை எடுத்து ஒரு நாட்டு. இது ஓட விடாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
எப்படி ஒயர் சேர்க்குறதுன்னு உங்களுக்கு புரியும். 6க்கு 1, 4க்கு 1, 2க்கு 1 அப்படி பார்த்து சேர்க்கணும். இது இப்போ வந்து இது ரெண்டையும் ஒரு நாட்டு அதாங்க இந்த மூலையிலையும் நான் போட்டு காட்டிட்டேன். சென்டர்லேயும் நினைக்கலாம், அந்த ஓரம்லாம் போட்டால் நடு சென்டரில் 2 போட்டிருக்காங்களே அதை போட்டு காட்டலையேன்னு நீங்கள் நினைப்பீங்க. போட்டுட்டோம். இப்படி தான் வரும். இப்போ வந்து நம்ம வந்து கிராஸாக பின்னிக்க வேண்டியதான் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் 2 2ஆக போட்டு ஜாயிண்ட் பண்ணி இந்த மூளை இது ரெண்டும் இதையும் போட்டுட்டு அதேமாதிரி நான் பின்னுன மாதிரியே ஜாயிண்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்துட வேண்டியதான். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இதேமாரி கொண்டுட்டு வந்துடணும். இது வந்து இந்த கூடை வந்து இங்கே பாருங்கள், இப்படி வரும்போது இடையில வந்து இப்படி வந்து நாட்டு மாதிரி நான் ஒரு காது போட்டிருக்கேன். அந்த இதில் அந்த சேனல் திறக்கும் போது அதுதான் நான் போட்டிருக்கேன். அதில் அந்த கூடையை தான் இப்போ நான் போடுறேன். அந்த காது அழகாக இருக்கும். அதே இந்த ஒயரில் போடலான்னு தான் நான் வச்சுருக்கிறேன். நான் இது எல்லாம் ஃபுல்லாக பின்னிக்கிட்டு இந்த இடம் வரும்போது அதை எப்படி வெட்டி விட்டு எப்படி சொருகிறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம பின்னிக்க வேண்டியதான். நான் எப்படி ஜாயிண்ட் போட்டோனோ அதேமாரியே ஜாயிண்ட் போட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக சுற்றியும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேராக வரிசலாக கிராஸாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். போட்டுட்டு வந்து இந்த இடம் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன்.